அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா அமாவாசை. அமாவாசை அப்படின்னா என்ன? இந்த அமாவாசையில் நம்ம என்னென்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது? இந்த கார்த்திகை 3ஆம் தேதி வரக்கூடிய இந்த அமாவாசை பார்த்திங்களா ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. மேலுமே இந்த நாளில் நம்ம முக்கியமாக வழிபாடுகள் என்னென்ன செய்யலாம், இந்த நாளில் நம்ம என்னென்ன பித்ரு தோஷங்கள் எப்படி நீக்குவது அப்படிங்கிறத எல்லாமே நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அமாவாசை அப்படிங்கிறது சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும் நாள் தாங்க இந்த அமாவாசை. இதனால் நிலவு பூமியிலிருந்து பார்க்க முடியாத ஒரு நிலையில் மறைந்திருக்கும். இந்த நாளில் இந்துக்களால் முன்னோர்களை வழிபடும் ஒரு புனித நாளாகவே சொல்லப்படுது. மேலுமே இதற்காக சிறப்பு பூஜைகள் மற்றும் தர்ப்பணங்கள் செய்யப்படுவாங்க. மேலுமே இந்த அமாவாசையோட சிறப்புகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. வீடியோ பார்த்திங்களா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசை அப்படிங்கிறது சந்திரனோட முதல் கலையாகவும் வானியல் ரீதியாக சந்திரன் மற்றும் சூரியன் ஒரே நேர்கோட்டில் வருகிற ஒரு நாளாக சொல்லப்படுது. இந்த நாளில் சூரியனோட ஒளி பார்த்திங்களா நிலவின் மறுபக்கத்தில் முழுமையாக விழுவதனால நிலவு புவியில் இருந்து காணப்படாது. எனவே தான் இது நிலவோட முற்பக்கம் முழுவதுமாக இருண்டு இருக்கும். மேலுமே இது தேய்பிறை காலத்தோட இறுதி நாளாகவும் சந்திரனோட வளர்பிறை தொடங்குவதற்கான அடையாளமாகவும் பார்க்கப்படுது. அமாவாசை அப்படிங்கிறது தமிழ் காலண்டரில் மிக முக்கியமான ஒரு நாளாக சொல்லப்படுது. இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தல், குடும்ப நலனுக்காக சிறப்பு பூஜைகள் செய்கிறது, புனித நீராடல் போன்ற ஆன்மீக செயல்கள் பாவ நிவாரணத்திற்கும் தெய்வ அனுகிரகணத்திற்கும் ரொம்ப உதவும் அப்படின்னு நம்பப்படுது. குறிப்பாகவே ஆடி அமாவாசை 2025 அன்று முன்னோர்களை நினைத்து செய்யும் வழிபாடுகள் ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுது. மேலுமே இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசையுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய நவம்பர் மாதம் 19ஆம் தேதி, அதாவது கார்த்திகை 3ஆம் தேதி புதன்கிழமையானது இந்த அமாவாசையானது வருதுங்க. இந்த இது பார்த்திங்களா நவம்பர் 19 காலை 10:28 மணிக்கு தொடங்கி நவம்பர் 20 பிற்பகல் 12:31 வரைக்குமே இந்த திதியானது இருக்குங்க. இந்த அமாவாசை நாட்களில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம், திதி, சிதார்த்தம் இது எல்லாமே செய்வது ரொம்ப சிறப்பு. மேலுமே அமாவாசை தினம் இன்னைக்கு பார்த்திங்களா ஆன்மீக வளர்ச்சி மற்றும் முன்னோர்களோட வழிபாட்டிற்கான ஒரு சிறப்பான நாளாக சொல்லப்படுது. இந்த நாளில் விரதம் இருந்து தர்ப்பணம் செஞ்சாலே குடும்பத்தில் நல்லதை எல்லாமே பெற்றுக்கொண்டே இருக்கலாம் அப்படிங்கிறது ஐதீக கருத்துமே இருக்குங்க. 2025ஆம் ஆண்டின் அமாவாசை தேதி ரொம்ப சிறப்புங்க. அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்களா என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாங்க. அமாவாசை அன்னைக்கு புதிய காரியங்களை தொடங்குவதை முக்கியமாக தவிர்க்க வேணும். மேலுமே துடைப்பம் வாங்குறது, சுபகாரியங்கள் செய்கிறது, விலங்குகளை துன்புறுத்துதல் போன்ற செயல்களுக்குமே இந்த அமாவாசை நாட்களில் முக்கியமாக செய்யவே கூடாது அப்படின்னு சாஸ்திரங்களுமே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை இன்றைக்கி பார்த்திங்களா சந்திரனோட ஒளிக்கற்றை ஆவிகளுக்கு கிடைக்காதுங்க. அதனால் ஆவிகள் பார்த்திங்களா உணவுக்கு திண்டாடும், பசி தாங்க முடியாமல் இரத்த சம்பந்தப்பட்ட வீடுகளுக்கு வருங்க. அப்போது நம்மளுடைய யாராவது நினைக்கிறாங்களா, நமக்கு தர்ப்பணம் படையல் செய்கிறாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கும் அப்படின்னு கூட சொல்லப்படுது. நம்மளுடைய முன்னோர்களுக்கு பார்த்திங்களா அதனால தான் நம்ம திதி, தர்ப்பணம், சிதார்த்தம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறோம். மேலுமே வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு நம்ம பார்த்திங்களா அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் செய்கிறது ரொம்ப நல்லது. ஒவ்வொரு அமாவாசை இன்றைக்குமே உங்களால் முடிந்த அளவுக்கு உணவு அன்னதானமாக செய்யலாங்க. மேலுமே பசு, காகம், நாய், பூனை இதர ஜீவராசிகளுக்குமே அன்று நம்ம அன்னம் கொடுப்பது ரொம்ப புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அமாவாசை, பிதுர் தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் இது எல்லாத்தையுமே குலதெய்வம் இருக்கும் இடத்துல செய்வது இன்னும் சிறப்பான விஷயமாக சொல்லப்படுது. முடியாதவங்க வீட்டிலே கூட நீங்கள் செய்யலாங்க. அன்னதானம் அப்படிங்கிறது ரொம்ப புண்ணியத்தை கொடுக்குங்க. அமாவாசை இன்னைக்கு தலையில் எண்ணெய் தடவக்கூடாதுங்க. அது மட்டும் இல்லாமல் புண்ணிய தலங்களில் கடலில் நீராடலாம் அல்லது நதியில் கூட நீங்கள் நீராடலாம். அமாவாசை இன்னைக்கு காலையில் சூரிய உதயத்தின் போது கடலில் எடுக்கப்பட்ட நீரை வீட்டுக்கு கொண்டு வந்து தீர்த்தமாக நீங்கள் தெளிக்கலாங்க. அதனால் பார்த்திங்களா வீட்டில் பார்த்திங்களா தோஷங்கள் அனைத்துமே நீங்கும். உற்றார் உறவினர் தொடர்பு இல்லாத ஆவிகள் மரம், செடி, கொடிகளில் அமாவாசை இன்னைக்கு மட்டும் தங்கி அவற்றில் சாரத்தை சாப்பிடும். அதனால் அமாவாசை அன்னைக்கு மட்டும் மரம், செடி, கொடிகளையோ காய்கறிகளையோ பூண்டுகளையோ நீங்கள் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே பறிக்கவும் கூடாதுங்க. மேலுமே ஒவ்வொரு மாதம் அமாவாசை அன்னதானம் செய்ய முடியாதவங்க முக்கியமாக தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசையில் நீங்கள் அன்னதானம் செய்யலாம். அதே மாதிரி புரட்டாசி அமாவாசையில் செஞ்சால் 12 ஆண்டுகளுக்கு அன்னதானம் செய்த
தர்ப்பணம் செய்யாத தோஷங்கள் அனைத்துமே உங்களுக்கு நீங்கும் ஒரு அற்புதமான பரிகாரமாகவும் இந்த பரிகாரம் பார்த்திங்களா சொல்லப்படுது. மேலுமே இந்த நாளில் நம்ம செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை நாளில் விரதம் மேற்கொள்கிறவங்க இந்த அமாவாசை வழிபாடுகள் நம்மளுடைய முன்னோர்களுக்கு ரொம்ப சிறந்ததுங்க. அமாவாசை நாளில் விரதம் மேற்கொண்டு மதியம் இலையில் சாப்பிட வேணும். மேலுமே காகத்திற்கு உணவு வைத்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிட வேணும். அமாவாசை நாளில் நம்ம செய்யும் ஒவ்வொரு வழிபாடுமே நம்மளுடைய முன்னோர்களுக்கு போய் சேருங்க. அவங்களுக்கு சேரும் புண்ணியம் அனைத்துமே நமக்கும் வந்து சேரும். நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட சந்ததியினருக்குமே வந்து சேரும் அப்படிங்கிறது மறந்து விடாதீங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க விரதம் இருக்கும் இந்த நாளில் நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வருடத்தில் எந்த வழிபாட்டை வேண்டுமானாலும் நீங்கள் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் முன்னோர் வழிபாட்டை மட்டும் ஒருபோதுமே செய்யாமல் இருக்கவே கூடாது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் கூட தெரிவிக்குதுங்க. மதுர்காரணமாகிய சந்திரனும் பிதுர்காரனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலம்தாங்க இந்த அமாவாசை. அந்த தினத்தில் மறைந்த நம்மளோட முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செஞ்சு உணவு படையலிட்டு அவங்களோட ஆசையை பெறும்போது நம்மளோட பாகிஸ்தானம் வலிமை பெறும். இதன் மூலம் பார்த்திங்கன்னா திருமண தடை, குழந்தை பிறப்பு தாமதம், வறுமை, நீடித்த நோய், கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை எல்லாமே நீக்க கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளலாங்க. நம்மளுடைய பித்திருக்கள் பார்த்திங்களா சக்தி நிறைந்தவங்க. அவங்க ஆசீர்வாதத்தால் புண்ணியமும் செல்வமும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். எனவே தான் நம்மளுடைய வீட்டு வாசலில் காத்திருக்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேணும். காலையில் 6:30 மணிக்குள்ளே தர்ப்பணம் கொடுப்பது நல்லது. அப்படி கொடுக்க முடியாதவங்க சூரியன் மறைவதற்குள்ளே நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். மேலுமே ராகு காலம், யமகண்டம் இது எல்லாத்தையுமே தர்ப்பணக்கு பொருந்தாதுங்க. மதிய வேலை தர்ப்பணம் செய்ய மிகவும் உகந்தது. தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களோட கோத்திரம், குலதெய்வம், 3 தலைமுறையோட பெயர்களை நீங்கள் சொல்கிறது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை விரதம், அமாவாசை நாளில் யாரெல்லாம் பித்ருக்கள் அப்படின்னு சொல்லப்படும் முன்னோர்களை பெற்றோர்களை முறையே வழிபட்டு வணங்கி ஆராதரிக்கிறாங்களோ அதனால் கிடைக்கும் பலன்கள் மொத்தமாக அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட குழந்தைகளுக்கும் போய் சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே அமாவாசை நாளில் பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாம். அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறாங்களோ சாப்பிடாமல் நீங்கள் இருக்கிறீங்களோ அப்படின்னு மனைவியும் விரதம் இருக்கக்கூடாது. கணவன் இருக்கும்போது அவங்கள சுமங்கலிகள் என்று சொல்லுவாங்க. சுமங்கலிகள் ஒருபோதுமே அமாவாசை நாளில் விரதம் இருக்கக்கூடாதுங்க. ஆகவே மனைவியானவள் விரதம் இல்லாமல் சாப்பிட வேணும். இன்னொரு விஷயம் பார்த்திங்களா, அமாவாசை விரத நாளில் விரத படையலாக மாமனார் மாமியாருக்கு சமைக்கும் உணவை வெறும் வயிற்றோட சமைக்கக்கூடாது அப்படின்னு கூட காலை உணவை எடுத்துக்கொண்ட பிறகு தான் நீங்கள் சமைக்க வேணும் அப்படின்னு கூட சொல்லப்படுது. அதே மாதிரி அமாவாசை நாளில் நம்ம அன்னதானம் செய்வது ரொம்ப சிறப்புங்க. காலையில் தர்ப்பணம் செய்ய வேணும். காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவை இலையில் வைத்து அவங்களோட படங்களுக்கு பூக்களிட்டு குடும்பத்தோடு வணங்க வேணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்களா காகத்திற்கு சமைத்த உணவு அன்னத்திலிருந்து கொஞ்சம் எடுத்து வழங்க வேணும். இதுக்கப்புறம் இலையில் உணவு சாப்பிட வேணுங்க. முக்கியமாக முன்னோரை நினைக்கிட்டு 4 பேருக்காவது நீங்கள் உணவு கொடுக்கறது ரொம்ப நல்லது. அன்னதானம் செய்வது ரொம்ப புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும். இது பார்த்திங்களா இருப்பதிலேயே மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக இந்த அன்னதானமானது சொல்லப்படுது. மேலுமே முன்னோர்கள் ஆசி முழுமையாக கிடைக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் அமாவாசை நாளில் நாம் முன்னோரை நினைத்து செய்கிற எல்லா காரியங்களுக்கும் மும்மடங்கு பலன்களை நமக்கு வழங்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம். மாலையில் அவசியம் விளக்கேற்ற வேணுங்க. மீண்டும் குடும்பத்தார் பார்த்திங்களா ஒன்று சேர்ந்து நம்மளோட முன்னோர்களை இறைவனையும் நமஸ்கரிக்க வேணும். அதே போல் தாங்க அமாவாசை இன்னைக்கு இரவு தர்ப்பணம் செஞ்சதுக்கப்புறம் கணவருக்கு டிஃபன் உணவு தான் கொடுக்க வேணுங்க. மனைவியானவங்க டிஃபனோ சாப்பிட்டாலும் கொஞ்சம் கைப்பிடியாவது சாதம் சாப்பிட வேணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. அப்போது தாங்க மாமனார் மாமியாரோட ஆசீர்வாதமானது முழுமையாக மருமகளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக கூட சொல்லப்படுதுங்க. மேலுமே அமாவாசை தோறுமே ஒவ்வொரு வீட்டு வாசல்லையுமே முன்னோர்கள் நின்று கொண்டு எள் தண்ணீர் பெறுவதற்காக காத்து கொண்டிருப்பாங்களாம். அன்றைய தினம் விரதம் இருப்பவங்க வாசலில் கோலம் போடக்கூடாதுங்க. மேலுமே மாமிசம் சாப்பிடக்கூடாது, வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது. அன்றைய தினம் யாரையுமே கோபமாக பேசக்கூடாது. இது எல்லாமே நம்ம சரியாக பின்பற்றும் போது நம்மளுக்கு எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலுமே அது முழுமையாக நீங்கிவிடும். அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களோட ஆசையானது நமக்கு முழுமையாக கிடைக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் அமாவாசை நாளில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலுமே உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் அமாவாசை நாளில் என்னென்ன வழிபாடுகள்லாம் செய்வீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.